வணக்கம். இது நிலையான அழகு ரகசியம் 7. இதுவரை என்னுடைய தினசரி அழகு வழக்கங்கள், அதை தவிர வாரத்தில் குறிப்பிட்ட நாட்கள், மாதத்தில் இத்தனை முறை என்ற கணக்கு இருக்கும் சிறப்பு வழக்கங்கள் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். ஆனால் இன்று ஒரு பிரம்மாண்டமான ரகசியம். இந்த ரகசியம் என்னன்னா, தினமும் குளிக்கும் பொழுதே முழு உடலுக்கும் ஸ்பா போன்ற ஒரு பராமரிப்பு கொடுப்பேன். இதற்கு கூடுதலாக எந்த பொருளும் பயன்படுத்த மாட்டேன். வழக்கம் போல பாடி வாஷும் ஃபேஸ் வாஷும் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. முடியை பற்றி பிறகு பேசுவோம். இது சருமத்தை பொறுத்தவரையில தான். ஆனால் இந்த பராமரிப்பு நான் கொடுக்கும் பொழுது என்னுடைய சருமம் பட்டு போன்ற மென்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இருக்கும். அண்ட் கையும் பாதமும் பேபி சாஃப்டாக இருக்கும். கூடுதலாக நேரமும் ரொம்ப இதுக்கு நான் செலவு செய்ய மாட்டேன். ரொம்ப ரொம்ப குவிக். அதனால தான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். இதில் மேலும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்னென்னா, காதையும் தொப்புளையும் எப்படி சுத்தம் செய்வது என்பது பலருக்கு குழப்பமாகவே இருக்கும். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். ஆனால் இயர்பட்ஸ் கிடையாது, போட்டு கொடையெல்லாம் மாட்டோம். ரொம்ப சிம்பிளானது. தினந்தோறும் குளிக்கும் பொழுதே இதை செஞ்சிடலாம். நிறைவில் தான் இந்த 1 minute manicure and pedicure வரப்போகுது. உச்சி முதல் தொடங்குவோமே. முதலில் காது எப்படி க்ளீன் பண்ணணும்? கையில் கொஞ்சமாக ஃபேஸ் வாஷ் நான் எடுத்துக்கிறேன். முகத்துக்கு போடும்பொழுதே உங்களுக்கு கையில் அந்த நுரை வந்துடும். கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு காதை சாய்ச்சிக்கோங்க. குளிக்கும் பொழுது சாய்ச்சிட்டு அதே ஃபேஸ் வாஷ் நுரைய இங்கே உள்ள வெளியே காதுக்கு பின். அதுக்கு பிறகு இதை கழுவும் பொழுது கவனம், காதை இந்த பக்கமாக திருப்பி தான் கழுவணும். இது தவிர மாற்றி இப்படி செஞ்சிங்கன்னா காதுக்குள்ளே தண்ணி அடைச்சிக்கும். அப்படி தண்ணி அடைத்தாலும் அதை எப்படி எடுக்கணும் என்பது நிலையான அழகு எக்ஸ்ட்ராஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இதை முடிச்சுட்டு ஃபுல்லாக குளிச்சிடுறோம். குளிச்சுட்டு வெளியே வரும்பொழுது காதை துடைக்கிறோம் இல்லை, எப்படி துடைக்கணும் தெரியுமா? விரல உள்ள காது ஃபுல்லாக எல்லா இடமும் காதுக்கு பின்னாடி முதல்ல தொடச்சிருவேன். அதற்கு பிறகு உடல் ஃபுல்லாக தொடச்சி முடிச்சதுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை எங்கே காஞ்சி உலர்ந்து இருக்கோ அந்த இடத்த போட்டு இன்னொரு முறை இப்படியே துடைப்பேன். ஏன்னா அது ஈரத்தன்மை இருப்பது போலவே இருக்கும். ஆனால் அந்த 2வது முறை தொடச்சதுக்கு பிறகு காது ஃப்ரீ. காதை போட்டு இயர்பட்ஸால் குடைய தேவை கிடையாது. ஏன்னா இயர்பட்ஸை காதில் போட்டு குடைவதற்காக செய்யலை, அது பயன்பாட்டே வேறு. அண்ட் நாம் அப்படி செய்யும் பொழுது திடீர்னு ஒரு அதிர்ச்சியோ இல்லை தெரியாமல் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணிட்டோமோ நம்முடைய இயர் ட்ரம், அந்த ஜவ் இருக்கு இல்லையா, அதை கிழிச்சிடலாம் இல்லை கீறிடலாம். தேவையே கிடையாது. சிம்பிள். தொப்புளுக்கும் இதே தத்துவம் தான். இது முடிஞ்சுதா? பொதுவாகவே குளிச்சதுக்கு பிறகு முகத்தை ஒத்தி தான் எடுக்கணும், முகத்தை தேய்க்கக்கூடாது. ஆனால் உடலையும் ஒத்தி எடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லை, ஒத்தி எடுக்காதீங்க. லேசா ரொம்ப தாக்கம் இல்லாமல் இப்படி வச்சு இழுக்கக்கூடாது, அது தப்பு. எப்படி எக்ஸ்ஃபோலியேஷன் மாதிரியே துடைக்க வேண்டியது தான். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்தரங்கமான இடங்களில் தினந்தோறும் ஒகோனா சோப்பை பயன்படுத்தலாம் பாடி வாஷுக்கு பதிலாக. இது ஆன்டி ஃபங்கல், சருமத்தில் ஏதாவது ஒரு தொற்று வந்தாலும் இது தீர்த்து கொடுக்கும். இப்போ நம்ம பல இடங்களுக்கு போகிறோம். அதனால எவ்வளவுதான் நாம் சுகாதாரமாக இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. அதனால அந்தரங்கமான இடங்களில் ஒகோனா சோப் யூஸ் பண்ணுவது அரிது என்னுடைய கருத்தில். அடுத்து நம்முடைய குட்டி மேனிக்யூர் அண்ட் குட்டி பெடிக்யூர் பார்க்கலாம். முதல்ல பெடிக்யூர், ஏன்னா நிறைவில் தான் கைக்கு வருவோம். பெடிக்யூர் எப்படி பண்ண போகிறேன்? பாதத்தை பொறுத்தவரையில் குளிக்கும்பொழுது ஒரு 1/2 நிமிஷம் செலவு செய்யணும். இப்போ அஃப்கோர்ஸ் டப்பில் வச்சுருக்கேன், ஏன்னா நான் பாத்ரூமில் இதை காண்பிக்கலை. கையில் சோப்பு எடுத்திருக்கேன். காலில் நல்லா சோப்பை போட்டுட்டு முதல்ல நகத்துக்குள்ளே இப்படி இந்த கியூட்டிக்கலை பின்னாடி தள்ளுவேன். கியூட்டிக்கலில் தேவையில்லாத டெத் செல்கள் ரொம்ப பில்டப் ஆகும் பொழுது தான் நகம் ஒரு மாதிரி ஆகுது. அது நம்ம எங்கே தவிர்த்திடலாம். பெடிக்யூர் தேவை இருக்காது. பார்லர்காரங்களே எனக்கு வச்சுக்காதீங்க. அதை தவிர நகத்தை சுற்றி இருக்கும் தோலையும் இப்படி வருடி விட்டுடுவேன். அதனால் இங்கே ரொம்ப ஹார்ட் ஆகாது. அண்ட் நகத்துக்குள்ளேயும் ஒரு க்ளீனிங். இப்போது எனக்கு நகங்கள் கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதனால் எப்படி செய்கிறேன். நகம் உங்களுக்கு சின்னதாக இருந்தால் இங்கே இயர்பட் பயன்படுத்தலாம். இயர்படால் தள்ளுங்க, இல்லை ஹூப் ஸ்டிக் இருந்தால் தள்ளுங்க. அதே போல் வருடலாம். அதே போல் உள்ளேயும் இதாலேயே க்ளீன் செய்யலாம். இது குளிக்கும் பொழுது. ஆனால் குளித்து வெளியே வந்ததுக்கு பிறகு ஒரு முக்கியமான 1/2 நிமிஷம் நம்ம பாதத்தில் செலவு செய்யணும். அது என்னன்னா, உடல் முழுவதும் லேசாக நம்ம தாக்கம் கொடுத்து துடைக்கிறோம். ஆனால் காலை பொறுத்தவரையில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தாக்கம் கொடுத்து ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு நகத்துக்கும் கவனம் செலுத்தி
துடைக்கணும். நகத்தெல்லாம் கூட டவலால் தள்ளுற மீண்டும் ஒரு முறை. விரலுக்கு இடையே, நகத்துக்கு மேலே இப்படி பாதத்தில் நல்லா தேய்க்கணும். பாதத்துக்கு பின் நல்லா தேய்க்கணும். இது தினசரி சீராக செய்யும் பொழுது பாதத்தில் இருக்கும் டெட் செல்கள் எல்லாம் வெளி வந்துடும். அவ்வளவு மென்மையான மீண்டும் மீண்டும் பேபி சாஃப்டாக செல்வேன். பேபி சாஃப்ட் ஆகிடும் பாதங்கள். உடல் ஃபுல்லாக சோப் போட்டுட்டு தான் நம்ம காலுக்கு அந்த 1 நிமிஷம் பெடிக்யூரை கொடுத்துருக்கோம். இப்போ கைக்கு நிறைவில் அன்பு சோப்பு எடுத்துக்கோங்க. நல்லா அதில் நுர வரட்டும். அதற்கு பிறகு ஒவ்வொரு நகத்தையும் இன்னொரு நகத்தால் கியூட்டிக்கலை உள்ள தள்ளுங்க. கியூட்டிக்கலை உள்ள தள்ளணும். இப்படி சைடில் இப்படியும் செய்யணும். அண்ட் நகத்தை இப்படி க்ளீன் பண்ணணும். இதனால நமக்கு என்ன பயன்? இந்த கியூட்டிக்கலில் டெட் செல்ஸ் ரொம்ப பில்டப் ஆகும் பொழுது தான் கியூட்டிக்கல் கனமாகுது. மேனிக்யூருக்கு அவசியமே இருக்குது. இந்த இடத்துல இறந்த செற்கள் ரொம்ப அதிகமாகும் பொழுது தான் இந்த இடமும் கனமாகுது. மேனிக்யூர் தேவையாக இருக்குது. இது செய்வதனால தேவை கிடையாது. ஆனால் இல்லத்தில் இருந்தபடியே ஒரு இன்டென்சிவ் மேனிக்யூர் 15 நாட்களுக்கு ஒரு முறை வேணும்னா செய்யலாம். அதை அடுத்த எபிசோடில் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒவ்வொரு நகத்துக்கும் இப்படி செய்யும் பொழுது அந்த பில்டப் வந்துடும், விரலோட வந்துடும். ஒரு கால் உங்களுக்கு நகம் நீளமாக இல்லைன்னா அதுலேயும் நல்லா நிறைய போட்டுட்டு இயர்படால் தள்ளுங்க. அது போதும். இந்த இடம் வெறும் விரலாலேயே செய்யலாம். இங்கே இயர்படால் க்ளீன் பண்ணலாம். பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் கையை வாஷ் பண்ணும் பொழுது தினமும் உங்களுக்கு தெரியும். இது எல்லாம் செய்வது கிரேட். ஆனால் இதை இப்படியே நாம் பராமரித்து வைக்கணும்னா தினமும் குளித்ததுக்கு பிறகு முகத்துக்கு வழக்கம் போல் அன்ட்ரை க்ரீம், டே க்ரீம் இல்லை நைட் க்ரீம், பொழுதாக இருந்தால் சன்ஸ்க்ரீன், இரவாக இருந்தால் அது கிடையாது, லிப் பாம், இதை கண்டிப்பாக பயன்படுத்தணும். அண்ட் உடல் முழுவதுமே மாய்ஸ்சரைசிங் லோஷன் பயன்படுத்துவது அத்தியாவசியமான விஷயம். இது மட்டும் இல்லை, முக்கியமாக இரவில் படுக்க போவதற்கு முன் அஃப்கோர்ஸ் முகத்துக்கும் முடிக்கும் மாலை வழக்கம், அந்த ஸ்வீட் ட்ரீம்ஸ் வழக்கத்தை முடிச்சிடுறோம். ஆனால் காலுக்கும் கைக்கும் கூட கொஞ்சம் பாசம் நம்ம காண்பிக்கணும். அதே பாடி லோஷன் உள்ளங்கால் விரலுக்கு இடையே மேலே, முக்கியமாக குளிக்கும் பொழுது நகத்தில் எங்கெல்லாம் நம்ம தள்ளினோம் தேய்ச்சோம் எல்லாம் பண்ணோம் இல்லையா, அதனால் நகத்துலேயும் ரொம்ப அழகாக இந்த க்ரீமை இல்லை மாய்ஸ்சரைசிங் லோஷனை இரவில் கண்டிப்பாக தவறாமல் தடவணும். அதை முடிச்சுட்டு எழுந்து நீங்கள் கையை வாஷ் பண்ண போக தேவை கிடையாது. இப்போ தான் சானிடைசர் எல்லா இடத்துலையும் இருக்குது. கொஞ்சம் சானிடைசர் போட்டு நல்லா கையை தேய்ச்சிட்டு கையிலையும் க்ரீம் எடுத்துட்டு போடும் பொழுது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கியூட்டிக்கல் உள்ள தள்ளிட்டு போடுங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் போதாது, இப்போல்லாம் கையை அடிக்கடி கழுவுறோம், நல்ல பழக்கம். ஆனால் சிங்க்குக்கு பக்கத்தில் சோப்பு இருக்கு இல்லையா, சோப்பின் அருகாமையில் மாய்ஸ்சரைசரை வச்சுருங்க. ஒவ்வொரு முறையும் கையை கழுவிட்டு கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் போட்டுக்கோங்க. நாள் முழுவதும் கையால் வேலை செய்கிறவங்களுக்கு இதை செய்ய முடியாது. ஆனால் காலையில் குளிக்கும் பொழுது செய்வதும் மாலையில் படுக்கும் பொழுதும் இந்த க்ரீம் போடுவதும் உங்கள் கையை காப்பாற்றி கொடுத்துரும். இதுதான் முழு உடலுக்கும் தினந்தோறும் மிஞ்சி போன ஒரு எக்ஸ்ட்ரா 3 நிமிஷம் எடுத்திருக்கும். நான் செய்யும் ஸ்பா என்ன ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கு, உங்களையும் அது சந்தோஷமாக வைக்கும் என்று எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். #practicebeauty எனும் டேகுடன் உங்களுக்கு பிடித்ததுனால லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ரகசியம் என்ன தெரியுமா? என்னுடைய முற்றிலும் 100% இயற்கையான ஐஸ் பெடிக்யூர் அண்ட் மேனிக்யூர் 15 நாளுக்கு ஒரு முறை இதை நான் செய்வேன். அது உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதை நீங்கள் பார்க்க என்ன செய்யணும்? சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது நான் போஸ்ட் பண்ணும்பொழுது நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை ஹிட் பண்ணணும். அண்ட் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் ஸ்டே பியூட்டிஃபுல் அண்ட் டடா.